Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் செல்லங்களா, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊரை ஒரு ஜாலியான டூர் போக போறோம். வழியில பாக்குற இடங்களோட பேரெல்லாம் இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா? ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. நீங்க தினமும் ஸ்கூல், பார்க், கடைன்னு நிறைய இடங்களுக்கு போவீங்க இல்லையா? அந்த எல்லா இடங்களுக்கும் இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான பேர் இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். இதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட இங்கிலீஷ்லே சொல்லி அசத்தலாம். சூப்பரா இருக்கும்ல? எல்லாரும் ரெடியா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் என் கூடவே சேர்ந்து சத்தமா சொல்லணும், சரியா? வாங்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே, முதல்ல நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முக்கியமான சில இடங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம விளையாடி சாப்பிட்டு நிம்மதியா தூங்குற ஒரு இடம், நம்மளோட செல்லமான வீடு. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. This is my home. வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து படிக்க, விளையாட தினமும் ஒரு இடத்துக்கு போவோமே, அது எந்த இடம்? ஆமா, நம்ம ஸ்கூல் தான். அதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? This is my school. Excellent. சூப்பர். சரி, இப்போ நம்ம வீட்டையும் ஸ்கூலையும் விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நம்ம ஊரை ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? நம்ம ஊர்ல இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். உங்களுக்கு ஊஞ்சல் ஆட, சறுக்கு மரத்துல விளையாட ரொம்ப பிடிக்கும்ல? அந்த இடத்துக்கு பேர் விளையாட்டு மைதானம். அதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ரெடியா? This is a playground. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். அடுத்து ஒரு அழகான இடத்துக்கு போக போறோம். அங்க நிறைய மரம், செடி, கலர் கலரா பூக்கள்லாம் இருக்கும். என்ன இடம் அது? ஆமா, பூங்கா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. This is a park. Fantastic. நாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்து நிறைய கலர்ஃபுல்லான கதை புக்ஸ் எல்லாம் படிக்க ஒரு இடத்துக்கு போவோமே, அது என்ன? நூலகம். கரெக்டா சொன்னீங்க. அதை இங்கிலீஷ்ல சொல்லலாம். This is a library. Brilliant. நமக்கு உடம்பு சரியில்லாம காய்ச்சல், சளி எல்லாம் வந்தா டாக்டர் அங்கிள் கிட்ட போவோம் இல்லையா? அவர் நமக்கு மருந்து கொடுத்து நம்மள நல்லபடியாக்குவார். அந்த இடம் தான் மருத்துவமனை. இங்கிலீஷ்ல சொல்லலாமா? This is a hospital. Very good. நமக்கு பிடிச்ச பிஸ்கெட், சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குற இடம் கடை. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இது ரொம்ப ஈஸி. This is a shop. ஆமா, ரொம்ப சிம்பிள். நம்ம அம்மா அப்பாவோட சாமி கும்பிட போவோம்ல, கோவில், சர்ச், மசூதின்னு இந்த மாதிரி இடங்களை எல்லாம் சேர்த்து ஒரே பேரா இங்கிலீஷ்ல சொல்லலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. This is a place of worship. கார், பஸ், சைக்கிள் எல்லாம் எது மேல போகும்? ஒரு நீளமான பாதை இருக்குமே, அதுக்கு என்ன பெயர்? சாலை. கரெக்ட். இப்போ இங்கிலீஷ்ல சொல்லுங்க. This is a road. அருமை. இப்போ நாம பார்த்த இந்த எல்லா இடங்களும் நம்ம ஊர்ல தான் இருக்கு. நம்மளும் அங்க தான் வாழ்றோம். அத இங்கிலீஷ்ல பெருமையா சொல்லலாம். சொல்லுங்க. I live in my town. வாவ், நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா எல்லா வாக்கியங்களையும் கத்துக்கிட்டீங்க. உங்களுக்காக நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? இப்ப பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற இடங்களோட பேரெல்லாம் உங்களாலேயே இங்கிலீஷ்ல சொல்ல முடியும். ரொம்ப நம்பிக்கையா சத்தமா சொல்லுங்க. I can name places around me. ஆமா, உங்களால கண்டிப்பா முடியும். நம்ம ஊர் ரொம்ப பாதுகாப்பான அழகான இடம் தானே, அதை நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம். My place is safe and nice. ஓகே, ஃபைனல் ரிவிஷன். நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க என் கூடவே அழகா ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? This is my home. This is my school. This is a playground. This is a park. This is a library. This is a hospital. This is a shop. This is a place of worship. This is a road. I live in my town. I can name places around me. My place is safe and nice. Wow! நீங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. You are all superstars. சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நாம கத்துக்கிட்ட இடங்கள்ல what is your favorite place? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எது? யோசிச்சு உங்க அப்பா அம்மா கிட்ட இங்கிலீஷ்ல சொல்லி அசத்துங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப ஜாலியான விஷயம் கத்துக்க போறோம். என்ன தெரியுமா? நம்மளோட பெஸ்ட் படீஸ், நம்ம நண்பர்களை பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் தான் பார்க்க போறோம். ரெடியா? வாங்க போகலாம். சரி, முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிக்குமா? சத்தமா சொல்லுங்க. பிடிக்கும் தானே? எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, நம்ம கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா மாத்துவாங்க இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். இப்போ நம்ம நண்பர்களை பத்தி ஆங்கிலத்துல பேச கத்துக்கலாமா? ரொம்ப ஈஸி.
நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், நீங்க அதை கேட்டுட்டு ஏன் கூடவே மெதுவா சொல்லணும். செய்வீங்களா? சூப்பர். சரி, நண்பர்களை பத்தி பேச ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம சில புது வாக்கியங்கள் கத்துக்க போறோம். எல்லாரும் ரெடியா? நம்மளோட முதல் வாக்கியம் இதோ. நல்லா கவனிங்க. I have many friends. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க சொல்லுங்க. I have many friends. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. சரி, அடுத்த கேள்வி. நம்ம நண்பர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க? ஆமா, நம்ம நண்பர்கள் ரொம்ப நல்லவங்க இல்லையா? அதை இங்கிலீஷ்ல இப்படி சொல்லலாம். My friends are good. சொல்லுங்க பாப்போம். My friends are good. அருமையா சொன்னீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க, நாம நண்பர்களோட சேர்ந்து என்னவெல்லாம் செய்வோம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? விளையாடுவோம். கரெக்ட், அதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? I play with my friends. நான் என் நண்பர்களுடன் விளையாடுறேன்னு அர்த்தம். ஏன் கூடவே சொல்லுங்க. I play with my friends. சூப்பரா சொன்னீங்க. விளையாடுறது மட்டும் தானா? இல்லையே, நம்ம ஒன்னா சேர்ந்து படிப்போம் இல்லையா? அதை இப்படி சொல்லணும். We study together. நீங்க சொல்லுங்க பாப்போம். We study together. பிரமாதம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து உதவி செய்வாங்க தானே? செய்வாங்க. அதை இங்கிலீஷ்ல my friends help me அப்படின்னு சொல்லலாம். என் நண்பர்கள் எனக்கு உதவுறாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, my friends help me. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அவங்க மட்டும் நமக்கு உதவி செஞ்சா போதுமா? இல்ல, நாமும் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் ஒரு நல்ல நட்பு. அது எப்படி சொல்லலாம்? I help my friends. நான் என் நண்பர்களுக்கு உதவுறேன்னு அர்த்தம். சொல்லுங்க, I help my friends. மிகச்சரி. நண்பர்களோட இருக்கும்போது நாம என்ன பண்ணுவோம்? நிறைய சிரிப்போம், ஜாலியா இருப்போம். அதை இங்கிலீஷ்ல we laugh together அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இதை சொல்லுங்க பார்க்கலாம். We laugh together. சூப்பர், உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை நண்பர்களோட பகிர்ந்துக்கணும். அது ரொம்ப நல்ல பழக்கம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? We share our things. சொல்லுங்க பாப்போம். We share our things. ரொம்ப அருமை. நம்ம நண்பர்கள் இருந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அவங்க நம்மள சந்தோஷமா வச்சிருப்பாங்க. அதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? My friends make me happy. என் கூடவே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. My friends make me happy. Very good. சரி, கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். நம்ம நண்பர்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு எப்படி சொல்றது? I love my friends. மனசார சொல்லுங்க பாப்போம். I love my friends. சூப்பர் குட்டீஸ். வாவ், ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க எல்லாரும். இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லா வாக்கியங்களையும் ஒரு தடவை வேகமா சொல்லி பார்க்கலாமா? பிராக்டிஸ் பண்ண தான் நம்மளால நல்லா பேச முடியும். சரியா? வாங்க. நான் சொல்ல என் பின்னாடியே வேகமா சொல்லணும். ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். I have many friends. My friends are good. I play with my friends. We study together. My friends help me. I help my friends. பிரமாதம், ரொம்ப வேகமா சொன்னீங்க. சூப்பர். அடுத்த செட் ரெடியா? வாங்க சொல்லலாம். We laugh together. We share our things. My friends make me happy. I love my friends. அடடா, எவ்வளவு அழகா சொல்றீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க எல்லாரும் ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. வெல் டன். இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப தைரியமா நம்பிக்கையா இதை சொல்லணும். முதல்ல தமிழ்ல சொல்லுங்க. என் நண்பர்களை பற்றி என்னால் ஆங்கிலத்தில் பேச முடியும். இப்போ இதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. I can talk about my friends in English. ஆமா, உங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா நீங்க இப்போ கத்துக்கிட்டீங்க. எப்பவும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்கள் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஜாலியா சந்தோஷமா மாத்துவாங்க. Friends make life fun. ரொம்ப அருமையா ஒரு பாடம் கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க நண்பர்களை பத்தி உங்களால இங்கிலீஷ்ல ஈஸியா பேச முடியும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி பாருங்க. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நாம தினமும் பார்க்குற வானிலை, அதாவது வெதர் பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. சரி, ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க ஜன்னல் பக்கம் போய் வெளியே பாருங்களேன். இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு? யோசிச்சு வைங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் நாம இப்போ கத்துக்க போறோம். ரொம்ப அருமை. இப்போ வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு சில புது வார்த்தைகளை கத்துக்கலாம். இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குதா? அப்போ நாம இங்கிலீஷ்ல இப்படி சொல்லணும். It is sunny today. ரொம்ப ஈஸி தானே? இப்போ நீங்க சொல்லுங்க. It is sunny today. சூப்பர். அப்பாப்பா, சில நாள்ல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்போ நாம சொல்லணும், It is very hot. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம்.
இட் இஸ் வெரி ஹாட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. வானத்துல சூரியனே தெரியல, ஒரே மேகமா இருக்கா? அப்போ நாம இப்படி சொல்லலாம், இட் இஸ் cloudy. சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் cloudy. கரெக்ட். ஓ, வெளிய மழை பெய்யுதா? அப்போ ரொம்ப சிம்பிள். நாம சொல்ல வேண்டியது இட் இஸ் ரெய்னி. ஒரு தடவை சொல்லி பாருங்க, இட் இஸ் ரெய்னி. சில சமயம் ரொம்ப சில்லுன்னு குளிரும் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா இட் இஸ் கோல்ட். இப்போ உங்க டர்ன். சொல்லுங்க. இட் இஸ் கோல்ட். பிரமாதம். சூன்னு காத்தடிக்கும்ல சில கால்ல, அப்போ நாம என்ன சொல்லணும்? இட் இஸ் windy. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இட் இஸ் windy. வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கு வானிலை. அப்போ நாம எப்படி சொல்லலாம்? The weather is nice. சொல்லுங்க. The weather is nice. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு மாதிரி வானிலை இருக்கும்போதும் நாம என்ன செய்வோம்னு இங்கிலீஷ்ல சொல்ல கத்துக்கலாமா? வானிலை நல்லா இருந்தா நமக்கு வெளியே போய் விளையாட ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அத நாம இப்படி சொல்லலாம், ஐ லைக் டு கோ அவுட். சொல்லுங்க, ஐ லைக் டு கோ அவுட். மழை பெய்யும் போது நாம வெளியே போகணும்னா என்ன எடுத்துட்டு போவோம்? ஆமா, குடை. அதை இப்படி சொல்லணும், ஐ கேரி an umbrella. ஏன் கூட சொல்லுங்க, ஐ கேரி an umbrella. ரொம்ப குளிரா இருந்தா நல்ல சூடா இருக்கிற மாதிரி ஸ்வெட்டர் எல்லாம் போடுவோம்ல, அதை நாம இப்படி சொல்லலாம், ஐ வேர் வார்ம் clothes. சொல்லி பாருங்க, ஐ வேர் வார்ம் clothes. வெரி குட். அருமை. இப்ப நீங்க வானிலைய பத்தி பேசுறதுக்கு நிறைய கத்துக்கிட்டீங்க. அதனால இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப தைரியமா ஒரு வாக்கியத்தை சொல்ல போறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து நல்ல சத்தமா நம்பிக்கையா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன் டாக் அபவுட் த வெதர் இன் இங்கிலீஷ். சூப்பர். எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. கடைசியா ஒரு அழகான விஷயம், ஒவ்வொரு நாளும் வானிலை ஒரே மாதிரி இருக்காது, மாறிட்டே இருக்கும். அத நாம இப்படி சொல்லலாம், எவ்ரி டே ஹேஸ் அ டிஃபரண்ட் வெதர். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் கடைசியா ஒரு தடவை வேகமா சொல்லி பார்க்கலாமா? ரெடியா? வாங்க, என் கூடவே சொல்லுங்க. It is sunny today. It is very hot. It is cloudy. It is rainy. It is cold. It is windy. The weather is nice. I like to go out. I carry an umbrella. I wear warm clothes. I can talk about the weather in English. Every day has a different weather. பிரமாதம், சூப்பரா சொன்னீங்க. அருமை. ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க குழந்தைங்களே. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, யார்கிட்ட வேணும்னாலும் வானிலை பற்றி இங்கிலீஷ்ல தைரியமா பேசலாம். வணக்கம் செல்ல குழந்தைகளே. இன்னைக்கு நாம அனிமல்ஸ், அதாவது விலங்குகளை பத்தி இங்கிலீஷ்ல பேச கத்துக்க போறோம். நம்மள சுத்தி எவ்ளோ விதவிதமான விலங்குகள் இருக்கு இல்லையா? அதுங்கள பத்தி இங்கிலீஷ்ல எப்படி ஈஸியா சொல்றதுன்னு பார்க்கலாமா? ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு விலங்குகள் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சாப்டர் ரொம்பவே ஜாலியா இருக்க போகுது. சரி, நாம ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது நம்ம வீட்ல செல்லமா வளர்க்குற நம்ம பெட் ஃப்ரெண்ட்ஸ பத்தி தான். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் என் கூடவே சேர்ந்து சத்தமா சொல்லணும், ஓகேவா? உங்க வீட்ல பெட் டாக் இருக்கா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா இப்படி சொல்லுங்க, ஐ ஹாவ் அ பெட் டாக். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாவ், ரொம்ப அருமை. அடுத்தது பூனை. பூனைக்குட்டியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும்ல, அது இங்கிலீஷ்ல இப்படி சொல்லலாம், the cat is cute. இப்போ உங்க டர்ன். சூப்பர். சரி, இப்ப நாம வீட்டுக்கு வெளியில, ஃபார்ம்ல, அப்புறம் காட்டுல பாக்குற சில விலங்குகளை பத்தி கத்துக்கலாம். வாங்க வெளியே ஒரு குட்டி ரவுண்ட் போயிட்டு வரலாம். இது என்ன அனிமல்? ஆமா, பசுமாடு. பசு நமக்கு என்ன கொடுக்கும்? மில்க். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the cow gives milk. நீங்க சொல்லுங்க. மிகச்சரி. வானத்துல அழகா ரெக்கைய விரிச்சு பறந்து போகுமே, அது என்ன? பறவை. பறவையால பறக்க முடியும். அத இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுங்க, the bird can fly. என் கூடவே சொல்லுங்க, அருமை. மீன்கள் எங்க இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தண்ணில தான். இத நாம இங்கிலீஷ்ல இப்படி சொல்லலாம், the fish lives in water. இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. பிரமாதம். புலி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குமா? இல்ல. நாய், பூனை மாதிரி அது நம்ம வீட்ல வளர்க்குற பெட் அனிமல் இல்ல. அது ஒரு காட்டு விலங்கு. காட்டுல வாழ்ற விலங்குகளை நாம வைல்ட் அனிமல்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்க, the tiger is a wild animal. மிகச்சிறப்பு. யானை எப்படி இருக்கும்? சின்னதா இருக்குமா இல்ல ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குமா? ஆமா, ரொம்ப பெருசா இருக்கும். அதை இப்படி சொல்லலாம்,
தி எலிஃபண்ட் இஸ் பிக். சொல்லுங்க. நீங்க சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நாம விலங்குகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு விலங்கும் ஒரு மாதிரி சத்தம் போடும். நாய் லொள்ளொன்னு குறைக்கும், பூனை மியாவுன்னு கத்தும். கரெக்டா? இத நாம பொதுவா இப்படி சொல்லலாம். அனிமல்ஸ் மேக் சவுண்ட்ஸ். இப்போ நீங்க சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே விலங்குகளை பிடிக்கும் தானே? அந்த அன்ப எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ரொம்ப சிம்பிள். இப்படி சொல்லுங்க, ஐ லவ் அனிமல்ஸ். இப்போ உங்க டர்ன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் குழந்தைங்களே. நாம எப்பவுமே விலங்குகள் கிட்ட அன்பா இருக்கணும். அதையெல்லாம் துன்புறுத்தவே கூடாது. இதை இங்கிலீஷ்ல இப்படி சொல்லலாம், we should be kind to animals. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, we should be kind to animals. கடைசியா ஒரு அழகான வாக்கியம், விலங்குகள் எல்லாமே நம்ம நண்பர்கள் தான், அதனால தான் நாம அவங்க கிட்ட அன்பா இருக்கணும். இதை இப்படி சொல்லுங்க, animals are our friends. ரொம்ப அருமை. பாத்தீங்களா? இப்போ உங்களால விலங்குகள் பற்றி இங்கிலீஷ்ல பேச முடியும். இந்த வாக்கியத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். I can talk about animals in English. சூப்பர். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்மளோட சூப்பர் ஸ்பீக்கர் ரிவிஷன் டைம். நாம கத்துக்கிட்ட எல்லா சென்டென்ஸையும் வேதமா ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? நான் சொல்ல சொல்ல ஏன் கூடவே நீங்களும் சொல்லணும். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ல சொல்ல என் கூடவே நீங்களும் சத்தமா ரிப்பீட் பண்ணுங்க. ரெடி? I have a pet dog. சூப்பர். The cat is cute. அருமை. The cow gives milk. Very good. The bird can fly. Correct. The fish lives in water. பிரமாதம். The tiger is a wild animal. Wow. The elephant is big. சூப்பரா சொல்றீங்க. Animals make sounds. ஆமா. I love animals. Excellent. We should be kind to animals. ரொம்ப சரி. Animals are our friends. கடைசியா இத ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. I can talk about animals in English. பிரமாதம். நீங்க எல்லாரும் ஒரு சூப்பர் ஸ்பீக்கர். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களால விலங்குகள் பத்தி அழகா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஹலோ செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகலாமா? நாம எதை பத்தி கத்துக்க போறோம் தெரியுமா? அழகான பேர்ட்ஸ், அப்புறம் குட்டி குட்டி இன்செக்ட்ஸ். அத பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு கத்துக்கலாம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம முதல்ல பார்க்க போறது பறவைகள், அதாவது பேர்ட்ஸ் பத்தி. நான் ஒரு வரி சொன்னதும் நீங்களும் என் கூடவே சேர்ந்து நல்லா சத்தமா சொல்லணும். ஓகேவா? சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஒரு பறவை. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? ரெடி? ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, திஸ் இஸ் a bird. வாவ், சூப்பரா சொன்னீங்களே, வெரி குட். சரி, இந்த பேர்ட் என்ன பண்ணும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஆமா, வானத்துல பறக்கும். கரெக்ட். அத நாம இப்போ இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். இப்போ நீங்க சொல்லுங்க, a bird can fly. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. பறவை எங்க தங்கும், அதாவது எங்க வாழும், அதுக்குன்னு அழகா ஒரு வீடு இருக்கும்ல, அதான் கூடு. இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? வாங்க இத சொல்லலாம், the bird has a nest. வாவ், சூப்பர். இப்போ பாருங்க, பேர்ட்ஸ பத்தி உங்களுக்கு இங்கிலீஷ்ல 3 வாக்கியம் பேச தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நம்மளோட அடுத்த அட்வென்ச்சர் ரெடி. இப்போ நாம குட்டி குட்டி இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க போகலாம். முதல்ல நாம பார்க்க போறது யாருன்னு தெரியுமா? கலர் கலரா ரொம்ப அழகா பறக்குமே, ஆமா, வண்ணத்து பூச்சி தான். என் கூடவே சொல்லுங்க, this is a butterfly. அடடா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே உங்க வாய்ஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தது, நமக்கு ஸ்வீட்டா ஹனி கொடுக்குமே, அது யாரு? கரெக்ட், தேனி. அத பத்தி தான் பார்க்க போறோம். இத இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாமா? the bee makes honey. அருமை. உங்களுக்குலாம் ஹனி பிடிக்குமா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது எப்பவுமே வரிசையா போகுமே ஒரு குட்டி ஜீவன். ஆமா, சுறுசுறுப்பான எறும்பு தான். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தி ant is small. மிகச்சிறப்பு, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ நாம இன்செக்ட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நல்லா கவனிங்க. பூச்சிகளும் ஒரு வகையான சின்ன சின்ன விலங்குகள் தான். இதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்செக்ட்ஸ் ஆர் ஸ்மால் அனிமல்ஸ்.
கரெக்ட், சூப்பர். சில பூச்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கும், வண்ணத்து பூச்சி மாதிரி. இத சொல்லி பாருங்க. சம் இன்செக்ட்ஸ் ஆர் கலர்ஃபுல். அருமை. நிறைய பேர் பூச்சிகளை பார்த்து பயப்படுவோம், ஆனா அதால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதனால இத சொல்லுங்க, இன்செக்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ். மிகச்சரி. அதனால நாம பூச்சிகளை பார்த்தா அதை தொந்தரவு பண்ணவோ காயப்படுத்தவோ கூடாது. அதுகிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். We should be careful with insects. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாவ், நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களால பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் பத்தி இங்கிலீஷ்ல தைரியமா பேச முடியும். இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப கெத்தா பெருமையா ஒரு விஷயம் சொல்ல போறீங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I can talk about birds and insects in English. அடடா, சூப்பர். நீங்க எல்லாரும் இப்போ இங்கிலீஷ்ல ஸ்டார்ஸ். கடைசியா ஒரு அழகான விஷயம். இந்த பறவைகளும் பூச்சிகளும் தான் நம் உலகத்தை, நம்ம இயற்கைய ரொம்ப அழகாக்குது. இதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Birds and insects make nature beautiful. அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஓகே, நாம இப்போ கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணலாமா? நான் சொல்ல சொல்ல நீங்களும் ஏன் கூடவே திருப்பி சொல்லணும். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். This is a bird. A bird can fly. The bird has a nest. This is a butterfly. The bee makes honey. The ant is small. அடுத்தது, insects are small animals. Some insects are colorful. Insects are useful to us. We should be careful with insects. I can talk about birds and insects in English. Birds and insects make nature beautiful. வாவ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்போ உங்களால பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ பத்தி இங்கிலீஷ்ல ஈஸியா பேச முடியும். ஹாய் செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான அப்புறம் டேஸ்டியான சில விஷயங்களை பத்தி கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? பழங்கள் அப்புறம் காய்கறிகள். அத பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு பார்க்கலாமா? வாங்க ஜாலியா கத்துக்கலாம். சோ இங்கிலீஷ் கத்துக்க நீங்க எல்லாரும் தயாரா? நாம ஒன்னா சேர்ந்து நிறைய புது வார்த்தைகளை கத்துக்கலாம். ரெடியா? அருமை. முதல்ல நாம பழங்களை பத்தி கத்துக்க ஆரம்பிக்கலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் ஏன் கூடவே சத்தமா திரும்ப சொல்லணும், ஓகேவா? சரி, முதல் பழம் திஸ் இஸ் an ஆப்பிள். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அருமை. அடுத்தது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஐ லைக் பனானாஸ். இப்ப நீங்க சொல்லுங்க. ஓ, மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்குமே. The mango is sweet. சத்தமா சொல்லுங்க பாப்போம். வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. பழங்கள் பேரெல்லாம் கத்துக்கிட்டோம். இப்போ நாம உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யற காய்கறிகளை பத்தி பார்க்கலாமா? ரெடி தானே? முதல் காய்கறி திஸ் இஸ் a carrot. இப்போ உங்க டர்ன். சொல்லுங்க. அடுத்து இந்த காய்கறியோட கலரையும் சேர்த்து சொல்லலாம் வாங்க. The tomato is red. சொல்லுங்க. சூப்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீரை ஸ்பினாச் இஸ் ஹெல்தி. ஆமா, ரொம்ப ஆரோக்கியமானது. சொல்லி பாருங்க. சூப்பர். இப்ப நாம பழங்கள் காய்கறிகள்னு சில வார்த்தைகள் கத்துக்கிட்டோம். ஆனா அதெல்லாம் ஏன் சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை சாப்பிட்டா நாம எப்படி இருப்போம்னு பார்க்கலாமா? நாம எல்லாரும் இனிமே இப்படிதான் சொல்லணும், செய்யவும் செய்யணும். I eat fruits every day. என் கூடவே சொல்லுங்க. பழங்கள் மட்டுமல்ல, காய்கறிகளையும் தான். I eat vegetables every day. ரொம்ப நல்ல பழக்கம். சொல்லுங்க. அப்போ இது ரெண்டும் என்ன மாதிரி சாப்பாடு? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்தி ஃபுட். ஆமா, ரொம்ப ஆரோக்கியமான உணவு. சொல்லுங்க. இந்த ஹெல்த்தியான சாப்பாடு நம்மள என்ன பண்ணும் தெரியுமா? நம்மள ரொம்ப பலமாக்கும். They make me strong. நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பார்க்கலாம். வாவ், பாத்தீங்களா? இப்போ உங்களால பழங்கள் காய்கறிகளை பத்தி இங்கிலீஷ்ல பேச முடியும். எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்லுங்க. I can talk about fruits and vegetables in English. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதனால எப்பவும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் மீ ஹாப்பி. சூப்பரா கத்துக்கிட்டீங்க எல்லாரும். இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி நாம படிச்ச எல்லா வாக்கியத்தையும் ஒரு தடவை வேகமா சொல்லி பார்க்கலாமா? ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. ஓகே. This is an apple. Correct. I like bananas. அருமை. The mango is sweet. Superb. இப்போ காய்கறிகள். This is a carrot. ஆமா. The tomato is red. Very good. Spinach is healthy. ரொம்ப நல்லது. அடுத்தது I eat fruits every day. கண்டிப்பா. I eat vegetables every day. Wow. Fruits and vegetables are healthy food. அப்படியே சொல்லுங்க.
தே மேக் மீ ஸ்ட்ராங். எஸ், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். கடைசியா 2 வாக்கியம் ரொம்ப பெருமையா சொல்லுங்க. I can talk about fruits and vegetables in English. பிரமாதம். Healthy food makes me happy. சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமை செல்லங்களா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. வணக்கம் செல்ல குழந்தைங்களே, இன்னைக்கு நாம நம்மள சுத்தி இருக்கிற அழகான நிறங்களை பத்தி ஆங்கிலத்துல கத்துக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நிறங்கள் இல்லைனா நம்ம உலகம் எப்படி இருக்கும்? ரொம்ப போரிங்கா இருந்திருக்கும் இல்லையா? சரி வாங்க, இந்த கலர்ஃபுல்லான உலகத்துக்குள்ள நாம ஜாலியா ஒரு பயணம் போகலாம். எல்லாரும் ரெடியா? சூப்பர். வாங்க, இந்த நிறங்கள் நிறைந்த உலகத்துல நாம என்னென்ன கத்துக்க போறோம்னு பார்க்கலாம். முதல்ல நாம 6 முக்கியமான நிறங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்களும் என் கூடவே சத்தமா சொல்லணும், ஓகேவா? நம்மளோட முதல் நிறம் சிவப்பு நிறம். இத நாம ஆங்கிலத்துல இப்படி சொல்லணும், திஸ் இஸ் ரெட். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அருமை. அடுத்து நீல நிறம், வானம் மாதிரி. இப்ப இத ஆங்கிலத்துல சொல்லுவாமா? திஸ் இஸ் ப்ளூ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்து வர இந்த பிரகாசமான நிறம் மஞ்சள். ஆங்கிலத்துல இப்படி சொல்லுங்க, திஸ் இஸ் yellow. சூப்பர். இலைகள் மரங்கள் மாதிரி, இது பச்சை நிறம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, திஸ் இஸ் green. பிரமாதம். அடுத்த நிறம் கருப்பு. ஆங்கிலத்துல நாம சொல்ல வேண்டியது this is black. வாவ். கடைசியா பால் போல வெள்ளை நிறம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, this is white. ரொம்ப அருமை. இப்போ உங்களுக்கு 6 நிறங்கள் ஆங்கிலத்துல சொல்ல தெரியும். வாவ். இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகளை வச்சு எப்படி முழு வாக்கியங்களா பேசலாம்னு பார்க்கலாம். இது இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ரெடியா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் எது? எனக்கு நீலம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இப்படி சொல்லுவேன், my favorite color is blue. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை சொல்லி இந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்க. நம்மள சுத்தி பாத்தீங்கன்னா எவ்ளோ நிறங்கள் இருக்கு இல்லையா? அத நாம இப்படி சொல்லலாம், there are many colors. சொல்லி பாருங்க. ஆமா, நம்ம உலகம் நிறங்களால நிறைஞ்சு ரொம்ப அழகா இருக்கு. அத நாம சொல்லலாம், the world is colorful. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த வாக்கியம்? நீங்க பாக்குறது எல்லாமே கலரா இருக்கு. அத நீங்க இப்படி சொல்லலாம், I see colorful things. நீங்க என்னென்ன கலர்ஃபுல்லான பொருளை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்திலே நீங்க எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னு உங்களால முடியும். நீங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டார்ஸ். இப்போ நீங்க ரொம்ப தைரியமா பெருமையா இப்படி சொல்லலாம், I can name colors in English. என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரமாதம். சரி, இப்போ ஒரு சின்ன ரிவிஷன். நான் சொல்ல சொல்ல என் கூடவே வேகமா சொல்லணும். ரெடியா? This is red. This is blue. This is yellow. This is green. This is black. This is white. வாவ், செம வேகம். வாங்க தொடரலாம். இப்போ வாக்கியங்களை வேகமா சொல்லலாம். My favorite color is blue. There are many colors. The world is colorful. I see colorful things. I can name colors in English. அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு அழகான விஷயம் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கலர்ஸ் மேக் லைஃப் பியூட்டிஃபுல். நிறங்கள் நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகாக்குது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஜாலியா ஒரு விஷயம் கத்துக்க போறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பாடம் படிக்கலாமா? நாம தினமும் பார்க்கிற வடிவங்களோட பேரை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கத்துக்க ரெடியா? ஆமா, நாம பார்க்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு வடிவம் இருக்கு இல்லையா? அந்த வடிவங்களோட பேரெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். சரி, இப்போ நாம ஒவ்வொரு வடிவமா பார்க்கலாம். நான் முதல்ல தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க என் கூடவே சேர்ந்து சொல்லணும், ஓகேவா? நம்மளோட முதல் வடிவம் பாருங்க, வட்டம். இந்த பந்து நம்ம சட்டையில இருக்க பட்டன் மாதிரி. இத இங்கிலீஷ்ல சொல்லலாம், this is a circle. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம், this is a circle. அருமை. அடுத்ததா 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற சதுரம். இங்கிலீஷ்ல this is a square. நீங்க ட்ரை பண்ணுங்க, this is a square. சுகர். இதோ பாருங்க, முக்கோணம். பார்க்கிறதுக்கு பீஸா துண்டு மாதிரி இருக்குல்ல? இத நாம எப்படி சொல்லலாம்? this is a triangle. இப்போ நீங்க சொல்லுங்க, this is a triangle. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்து நம்ம வீட்டு கதவு டிவி மாதிரி இருக்கிற செவ்வகம். இங்கிலீஷ்ல இத
this is a rectangleனு சொல்லணும். சேர்ந்து சொல்லலாமா? This is a rectangle. பிரமாதம். இது என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆமா, வானத்துல மின்னுமே அதேதான், நட்சத்திரம். இங்கிலீஷ்ல சொல்லலாமா? This is a star. இப்போ நீங்க மட்டும் சொல்லுங்க. வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. கடைசியா இந்த அழகான இதயம். இங்கிலீஷ்ல this is a heart. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. This is a heart. ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த வடிவங்கள்லாம் நம்மள சுத்தி எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆமா குட்டீஸ், வடிவங்கள் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க நம்பலன்னா வாங்க, நானே உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாக்கியத்தை நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம். Shapes are around us. ஆமா, நீங்க உட்கார்ந்திருக்கிற சேர், நீங்க பார்க்கிற ஃபோன், எல்லாத்துலயும் ஒரு வடிவம் இருக்கு. இந்த ஸ்லைட பாருங்க. இங்க இருக்கிற பந்து எந்த வடிவம்? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொன்னீங்க. பந்து ஒரு வட்டம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? The ball is a circle. இப்போ நீங்க சொல்லுங்க. The ball is a circle. அருமை. சரி, இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இந்த புத்தகம் எந்த வடிவம்? நீங்க ரொம்ப ஸ்மார்ட். புத்தகம் ஒரு செவ்வகம். இங்கிலீஷ்ல the book is a rectangle. இத ஒரு முறை சொல்லி பாருங்க. The book is a rectangle. மிகச்சிறப்பு. பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு அழகா வடிவங்களோட பெயரை இங்கிலீஷ்ல சொல்றீங்க. ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப தைரியமா நல்ல சத்தமா இத சொல்லுங்க. I can name shapes in English. இன்னொரு முறை சொல்லுங்க. I can name shapes in English. ஆமா, உங்களால கண்டிப்பா முடியும். நாம கடைசியா ஒரு அழகான வாக்கியம் கத்துக்கலாம். இந்த வடிவங்கள் எல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் ரொம்ப உதவுது. அதை இங்கிலீஷ்ல இப்படி சொல்லலாம். Shapes help us learn and play. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். சூப்பர். நாம கத்துக்கிட்ட எல்லா வாக்கியங்களையும் ஒரு தடவை வேகமா சொல்லி பார்க்கலாமா? நான் சொல்ல நீங்களும் என் கூடவே சொல்லுங்க. ரெடியா? நான் வேகமா சொல்றேன், என் கூடவே சொல்லுங்க. This is a circle. This is a square. This is a triangle. This is a rectangle. This is a star. This is a heart. Shapes are around us. The ball is a circle. The book is a rectangle. I can name shapes in English. Shapes help us learn and play. வாவ், ரொம்ப நல்லா சொன்னீங்க குழந்தைங்களே. நீங்க எல்லாரும் இப்போ சூப்பரா வடிவங்கள் பத்தி இங்கிலீஷ்ல பேசுறீங்க. ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க உங்க அப்பா, அம்மா கிட்ட, உங்க நண்பர்கள் கிட்ட வடிவங்களோட பேரை இங்கிலீஷ்ல சொல்லி அசத்தலாம். உங்களை சுற்றி இருக்கிற வடிவங்களை கவனிச்சு அதோட பேருகளை இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க.